குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருதா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருது. ஆமா சார். சரி. அந்த 2 எப்படி எழுதுனீங்க? சார் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுனேன் 2 சார். எதடா உள்ள மல்டிப்ளை பண்ண? 2 எங்கடா மல்டிப்ளிகேஷன் இருக்குது? இந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ணினாலும் பண்ணிருப்பாரு. சரி நானே ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது நான் ஆல்ரெடி இந்த கான்செப்ட் இருந்ததுல, இந்த கான்செப்ட் வச்சு போட்டிருப்பீன்னு நெனச்சேன். நான் இந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுவாங்க. அத பண்ணுனியேன்னு நெனச்சேன், பண்ணலன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். இப்ப என்ன வரும்னா, log x minus 10 plus log x இந்த 2 வந்து இங்க கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு log 5 சரிங்களா? பிளஸ் 2. இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்குதா? இருக்காது. அப்ப log of x into x minus 10 இது பிரச்சனை கிடையாது. ஈக்குவல் டு log 5 இதை எப்படி எழுதலாம்னா 2 வந்து 2 into 1 எழுதலாமா? ஆமா சார். இந்த 1 எப்படி எழுதலாம் கத்து கொடுத்துக்கிறேன். அப்ப 2 log log 10 ஓகேங்களா? ஓகே. அப்ப இதை சிம்ப்ளை பண்ணுங்க. அப்ப log x squared minus 10x equal to இந்த 2 என்ன போவோம்? இது previous problem கிடையாது. 2 என்ன ஆகும்? 10 to the power 2. அப்ப 10 to the power 2 என்ன ஆகும்? 10 squared. 10 square. அப்ப log 5 plus log 100. கரெக்டாடா? ஆமா சார். அப்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க? சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. x squared minus 10x equal to 500 500. இந்த டேர்மும் கட் ஆயிருக்கு. ஓகே square minus 10x minus 500 equal to 0. ஓகே. இப்ப நீ பாயிண்ட்ல வந்தாலும் பிரச்சனை கிடையாது. எதுல வந்தாலும் பிரச்சனை ஃபர்ஸ்ட் கரெக்டா போட்டுக்கணும் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்ல சார் நான் அந்த -2 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். 5 மார்க்குடா. கொஞ்சம் மாத்தி போடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஓகே சார். 5 மார்க் சம். மார்க் போயிரக்கூடாது. ஓகே சார். ஸ்டெப் வைஸ் கேட்டாங்கன்னா நீ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணி தான் போடணும். ஆன்சர் வேணா வெரிஃபை பண்ணிக்கோ. சரிங்களா? ஸ்டெப் வைஸ்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் ஆகுது. ஸ்டெப் வைஸ் கேட்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. a equal to 1, b equal to minus 10, c equal to minus 500. அப்ப என்னாச்சு? minus of minus 10 plus or minus root of b square எவ்வளவு கிடைக்கும்? 100 கிடைக்கும். 100 minus plus 4 into 5 2000. ஆமா சார். 2000 divided by 2 into a வந்து 2 அப்ப என்னாச்சு 10 plus or minus root of எவ்வளவு கிடைக்கும் 2100 2 அப்ப என்னாச்சு 5 plus or minus root 21 into 100 ஆகும் 100 வந்து into 10 எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே சார். அப்ப 5 காமன் எடுத்துங்க 5 காமன் எடுத்தா என்ன கிடைக்கும் இங்க வந்து 1 ஆயிரும் கரெக்ட்டுங்களா ஆமா சார். சரி இங்க 10 தான் இருக்குது 10 தான் இருக்குது நான் மாத்தி எழுதுறேன் 2 10 தான் இங்க இருக்குது ஆமா சார். சார் நான் அது என்ன பண்ணிட்டேன்னா அது ரூட் எடுத்தேன் சார் 45.8283 வருது சார். பிளஸ் ஆர் மைனஸ் வந்து நீங்க தனித்தனியா போட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி கரெக்டா அப்ப 5 பிளஸ் ரூட் 521 அப்படின்னு வரும் இன்னொன்னு 5 மைனஸ் ரூட் 21 வரும் சரிங்களா 5 ரூட் 21 வரும் இது பார்த்தா இது நெகட்டிவ் வேல்யூ ஏன்னா 5 இன்டு சம் இன்டிஜர் நம்பர் மல்டிப்ளை பண்றீங்க அது இன்டிஜர் நம்பர் ஆயிருக்காது 21 னா சம்திங் 2.3.4 பாயிண்ட் சம்திங் வரும் 45.83 அப்ப கண்டிப்பா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ இது எடுத்துக்க மாட்டோம் அப்ப x வேல்யூ only will taking this value ஓகே சார் ஓகேங்களா ஓகே இதுதான் கான்செப்ட் அப்ப இவ்வளவு எழுது இவ்வளவு ஸ்டெப் போட்டதா 5 மார்க் நாங்க கொடுப்போம் நீங்க இங்க உங்களுக்கு கால்குலேட்டர் அலோட் தான் அப்ப நீங்க பார்த்து செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க ஓகே சரிங்க சார்
இந்த மாரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன தப்பு பண்ணீங்கன்னு பார்த்துட்டீங்களா? ஓகே சார். ஸோ அப்ப அப்படி வந்துச்சுன்னா, அத இன்டூ பண்ணாம இந்த அ. சைட் கொண்டு வந்து ஆமா. அதுதான் நம்ம பண்ணிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். நான் அத காப்பி பண்ணிக்கிறேன் சார். பண்ணிக்கிட்டேங்க. காட்டுறேன் ஒரு நிமிஷம். இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா திரும்ப திரும்ப போடுங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். ஓகே சார். காப்பி பண்ணிக்கிறேன். நான் அந்த பேஜ் தான் இருக்கு. காப்பி பண்ணி. ஓகே சார்.